கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் அவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெபுகாத் நேச்சார் ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். நெபுகாத் நேச்சார் ராஜா ஆண்டவரை துதிக்காததுனால அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன? இரண்டாவது, ஆண்டவரை துதித்ததுனால அவருடைய வாழ்க்கையில கிடைத்த 5 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நெபுகாத் நேச்சார் ராஜா ஆண்டவரை துதிக்காததுனால அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன் அவர் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை என்றால், பெருமை எந்த மனுஷனுக்குள்ள காணப்படுகிறதோ அந்த மனுஷனால் கர்த்தரை துதிக்கவே முடியாது. நெபுகாத் நேச்சார் ராஜாவுக்குள்ள பெருமை காணப்பட்டதுனால அவர் கர்த்தரை துதிக்க முடியவில்லை. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் கர்த்தரை துதிக்காததுனால என்ன நடந்தது என்றால், அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத் நேச்சார் ராஜாவிடத்தில் நிறைவேறிற்று. அந்த அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலை மயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவன் மிருகங்களை போல புல்லை திங்க வேண்டிய ஒரு சூழலை அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா அதே நெபுகாத் நேச்சார் ராஜா அவர் கர்த்தரை துதித்ததுனால அவருடைய வாழ்க்கையில கிடைத்த 5 ஆசீர்வாதங்களை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அவ்வேளையில் என்பது கர்த்தரை அவன் துதித்த வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. ஒரு மனுஷன் கர்த்தரை துதிப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கிறார். இரண்டாவது, அவன் சொல்லுகிறான், என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும். ஆண்டவர் இரண்டாவது அவனை மேன்மைப்படுத்துகிறார். அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் மேன்மைப்படுத்துகிறார். மூன்றாவதாக, என் முக கலையும் எனக்கு திரும்ப வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அழகாக தெரிய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் எதெல்லாமோ கிரீம் என்ன செய்கிறார்கள்? அப்ளை பண்ணுகிறார்கள். ஆனா நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் உங்க முகம் அப்படியே அழகாக பிரகாசிக்கும். அதுதான் வேத வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைட்னஸ். ஆண்டவருடைய பிரகாசம் உங்களுடைய முகத்துல காணப்படும். நான்காவது அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்ததுனால எவர்கள் அவனை விட்டு போனார்களோ அவர்கள் திரும்பவும் வந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் எந்த ஜனங்கள் உங்களை விட்டுட்டு தூரமாக போனார்களோ அவர்கள் உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஐந்தாவதாக, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஐந்தாவதாக, கர்த்தரை துதித்ததுனால அதிக மகத்துவம் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் ஐந்தாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த 5 ஆசீர்வாதங்கள் நெபுகாத் நேச்சார் ராஜா
ஆண்டவரை துதித்ததுனால கிடைத்தது. நீங்களும் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜா கர்த்தரை துதித்ததுனால அவருக்கு கிடைத்த 5 ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் உம்மை துதித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதா.